நோபல் பிரைஸ் அதாவது இவங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனால் நோபல் ஃபவுண்டேஷன் சொல்லிடுச்சு, வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம்தான். என்ன அப்போ நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு மடுர இடத்துல உங்களை உட்கார போறீங்களா? ஸோ அவ்வளோதான். பேக்கரி டீல் மாதிரி இருக்குது. இந்த என்ன படம் கிரி படத்தில் வந்து பேக்கரி உனக்குன்ற மாதிரி நோபல் பிரைஸ் உனக்கு, இந்த நாட்டோட அதிபர் எனக்கு அப்படின்ற மாதிரி அது ஆயில் உனக்கு திருப்பி. நான் வந்து பொறுத்து போறேன்றதுக்காக நீ என்னை இப்படியே நடத்திட்டு இருக்க முடியாது. வெனிசுலாவில் இருக்கிற ஆயில் யாருக்கு விற்கணும், யார் வாங்கணும், எந்த மீன்ஸில் வாங்கணும்னு அந்த மக்கள் முடிப்பாங்க. ஆயில்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இவங்க வந்து உறிஞ்சியெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் முடியாது. அவர் பண்ணுறது வந்து அந்த திருடர்களோட நடுவில் பிரித்து அந்த தலைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆயில் வந்து அந்த ஊருது. நீ அந்த தலைவனை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நீ என்ன ரான்சம் கேட்குற மாதிரி ஆயில் கேட்க போறீங்களா? ஸோ திஸ் இஸ் ராங். பாகிஸ்தான் நம்மளுக்கு பிரச்சனையான பாகிஸ்தான் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை. ஆனால் பாகிஸ்தான் நம்மளுக்கு பிரச்சனை அல்ல. பாகிஸ்தானை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளோ 2 நாளோ முடிக்கணும்னா முடிச்சிடலாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். அந்த யாரோ நோபல் பிரைஸ் வாங்கின அந்த பெண்மணி வந்து ட்ரம்ப்புக்கும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்களே சார். அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நோபல் பிரைஸ் அதாவது இவங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனால் நோபல் ஃபவுண்டேஷன் சொல்லிடுச்சு, வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம்தான். இதை வந்து மற்றவங்களுக்கு விற்கவோ பகிரவோ முடியாது. நோபல் பரிசே பகிர்ந்து அளிக்கப்படும். நீங்கள் சொல்கிறது இயற்பியலுக்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நோபல் பரிசு, மருத்துவத்துக்கான நோபல் பரிசுலாம் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது 2 பேர் பகிர்ந்தளி 33% பிரித்து கொடுப்பாங்க. 3 பேருக்கு இருக்கும் போது அதில் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அவங்களே அந்த அந்த வேலை அதாவது இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து 3 பேர் சேர்ந்து செய்யும் போது அந்த 3 பேருக்குமே ஈக்குவலண்ட்டாக கொடுப்பாங்க. இல்லை யாராவது ஒருத்தர் வந்து அவர் தான் வாத்தியாராக இருப்பார், மற்ற 2 பேர் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விற்க முடியாது. இப்போ நம்ம பத்மஸ்ரீ அவார்ட்லாம் திருப்பி தரேன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தான் இது. வேற எதுவும் சொல்ல முடியாது. சரி, அவங்களுக்கு என்னவோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு. வந்து ட்ரம்ப் வந்து எவ்வளோ ரூபாய் ஏலத்தில் கேட்டிருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி அவருக்கு என்ன அப்போ நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு மடுர இடத்துல உங்களை உட்கார போறீங்களா? ஸோ அவ்வளோதான். பேக்கரி டீல் மாதிரி இருக்குது. இந்த என்ன படம் கிரி படத்தில் வந்து பேக்கரி உனக்குன்ற மாதிரி நோபல் பிரைஸ் உனக்கு, இந்த நாட்டோட அதிபர் எனக்கு அப்படின்ற மாதிரி அது ஆயில் உனக்கு திருப்பி. ஸோ அதிபர் அவங்க ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் யாருக்கு போவோம்? அமெரிக்காவுக்கு தானே போவோம். பட் இப்போ வெனிசுலால இருந்து ஆயில் வாங்குறதுக்கு அமெரிக்கா இல்லை, அது வந்து இவர் பேசுகிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேவா? மீடியா லைஸ். அது வந்து வெஸ்டர்ன் மீடியா லைஸ். சைனா வந்து அந்த இடத்துல அவங்களோட இருப்பு இருக்குது, ரஷ்யாவோட இருப்பு இருக்குது. ஏன் இந்தியாவை கூட அங்கே வாங்கலாம், எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். அதாவது சமீபத்தில் நான் ஒரு பதிவு போட்டு, பி கேர்ஃபுல் வாட் யூ டாலரேட், யூ ஆர் டீச்சிங் தெம் ஹவு டு ட்ரீட் யூ அப்படின்றது தான் நான் சொல்ல. உலகம் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. நான் வந்து பொறுத்து போகிறேன்றதுக்காக நீ என்னை இப்படியே நடத்திட்டு இருக்க முடியாது. வெனிசுலாவில் இருக்கிற ஆயில் யாருக்கு விற்கணும், யார் வாங்கணும், எந்த மீன்ஸில் வாங்கணும்னு அந்த மக்கள் முடிப்பாங்க. நீங்கள் வந்து விக்கிபீடியா இந்த வெஸ்டர்ன் டெக்னாலஜி எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்றதுனால எதிர்த்து கேள்வி, அதாவது நடுவில் வந்து இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஃபேக்ட் செக்கிங்னு ஒரு 10 பேர் வந்துடுவான். மேப் போடுறான், வந்து எனக்கு ஒரு மேப் போடுறான்னு அவனுக்கு தேவையானதுக்கெல்லாம் ஓகே க்ரீன் கொடுத்துருவான். இந்தியாவுக்கோ இல்லைன்னா 3ஆம் உலக நாடுகளுக்கோ இல்லை பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஆதரவாக எதாவது போட்டோன்னா ஃபேக்ட் செக்கில் கொக்கி போட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் 10 நாள் கூப்பில் உட்கார வச்சுருவாங்க ஐடியா. இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அது நம்புறதே இல்லை. நம்ம இந்த வெஸ்டர்ன் மீடியா, மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவை நான் நம்புறது இல்லை. அது வந்து சும்மா ஒரு இருப்பை காமிச்சிக்கிறதுக்கு வேணால் வச்சுக்கலாமே தவிர மற்றபடி அதை நம்பும்படியான ஒரு ஊடகங்கள் சோஷியல் மீடியாவில். ட்ரம்ப்போட இந்த ட்ரூத் சோஷியலோட பதிவு வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஆயில் வர்த்தகமும் அதே மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஆயில்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இவங்க வந்து உறிஞ்சியெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் முடியாது. அவர் பண்ணுறது வந்து இந்த திருடர்களோட நடுவில் பிரித்து அந்த தலைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆயில் வந்து அந்த ஊருது. நீ அந்த தலைவனை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நீ என்ன ரான்சம் கேட்குற மாதிரி ஆயில் கேட்க போறீங்களா? ஸோ திஸ் இஸ் ராங். இது வந்து ஒரு அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு செய்யக்கூடிய காரியம் அல்ல. சொமாலியா பைரேட் மாதிரி இருக்குன்றது சொல்கிறேன் நான். இது சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கான அப்படி தான் இருக்குது. இது பண்ணக்கூடாது. அப்போ நான் ஒரு நாட்டில் போய் உட்காந்து, இப்போ ஈரானில் நம்ம ஆயில் ஃபீல்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நான் போய் உட்காந்துருக்கேன். நீ ஒரு ஆளை இறக்கி விட்டு ஈரான் வேற ஒரு தலைவரை போட்டு இந்தியா கிளம்பி போயிரு, அமெரிக்கா தான் ஆயில் எடுக்கும், நீ என்கிட்ட வந்து ஆயில டாலரில் வாங்குன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவும் சைனாவும், ரஷ்யாவும் சைனாவும், RIC பிரிக்ஸு மேலும் உறவுகள் மேம்பட்டு இது
இதை கண்டுக்காம இக்னோர் பண்ற அளவுக்கு அமெரிக்கன் டாலர் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வி வின். அவ்வளவுதான், வி வில் வின். ஆனா வெனிசுலாவை அப்படியே விட முடியாது, நைஜீரியாவை அப்படியே விட முடியாது, ஈரானை அப்படியே விட முடியாது. வி ஹேவ் டு ஸ்டாண்ட் நவ். இப்போ நீங்க உலகத்தோட மிகப்பெரிய பவர்னு உட்கார்ந்து பேசினா மாத்திரம் பார்த்தாது, ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டிய டைம்ல நம்ம டெசிஷன் எடுத்தாகணும். அந்த சமயத்துல தான் இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றன. இந்த 11 நாடும் மேலும் மேலும் கரங்களை வளப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கு. இந்த சமயத்துல நான் வேடிக்கை பார்ப்பேன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். ஸோ நவ் பிரிக்ஸ் வந்து கையில் எடுக்கணும். ஓகேவா? அது பொருளாதார ரீதியாகத்தான் இருக்க வேண்டும். ஆயுதம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த மீடியா மொத்தமும் அவங்கள தான். அதாவது என்ன சொல்றது, வீரத்தை பற்றி வேட்டைக்காரன் எழுதும் வரை சிங்கத்தின் வீரம் வெளியில் தெரியாது. அது மாதிரி தான். அவங்ககிட்ட தான் பேப்பர் இருக்கு, அவங்ககிட்ட தான் ஊடகம் இருக்கு, எல்லா சோசியல் மீடியா. இப்போ நம்ம பேச போற இந்த காணொலியும் அவனுடைய இதில் தான் வரப்போகுது. நல்லா தெரிஞ்சு தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய தயார் நிலையில் வைத்து கொண்டு தான் நாம் வந்து இதை பேச முடியுமே தவிர அதுவரை வேட்டைக்காரர்கள் கதை தொடரும். ஓகே சார். சார் இப்போ நம்ம அடுத்து நம்ம நெய்பர்ஸ்ட்டை வருவோம் சார். இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பாகிஸ்தான்லாம் வந்து இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் ட்ரை பண்ணுறாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோலில். எதுக்காக சார் திடீர்னு ஆரம்பிக்கிறானுங்க? எங்கேருந்து வருது ட்ரோனு? அது பாகிஸ்தான்ல இருந்தா? இல்ல பாகிஸ்தானுக்கு எங்கேருந்து வருது ட்ரோனு? துருக்கியா? அவ்வளோதான். ஸோ இங்கே விஷயம் அவ்வளோதான். இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஏன்னா இப்போ நம்மள பிஸியாக இருக்கணும்ல. இப்போ பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு செக்கு. ரஷ்யாவுக்கு யுக்ரைனு, சைனாவுக்கு தைவானு, அப்புறமா இந்தியாவுக்கு வேற என்ன இருக்கு நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் சொந்தம் சொந்தக்காரன் தானே. ஸோ கொளுத்தி போர்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், பங்களாதேஷை கொளுத்தி போர்டு அடிச்சுக்கிட்டோம். ஸோ தட் நீங்கள் வந்து பிஸியாக இருப்பீங்க, இங்கே பாகிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு பிஸியாக இருக்கும்போது நாங்கள் எங்களோட பொருளாதார சீர்கேட்டையும் அந்த டாலர் ஆதிக்கத்தையும் நாங்கள் காப்பாற்றிப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் செய்யுது, இந்தியா மீது சாங்ஷன்ஸ் போடணும். நான் என்ன சொல்கிறேன், சாங்ஷன்ஸ் ப்ரூஃபாக நம்ம ஆற வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்து தான். ஓகே சார். நான் நிரஞ்சன் சார்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் தான் சார். இப்போ அவனுக்கு எப்போ பார்த்தாலுமே டென்ஷன் பண்ணிட்டே இருக்கானு, இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கானுங்க. நாம் ஏன் சார் அவங்க இதில் எதுவுமே பண்ண மாட்டேன்றோம், நம்ம சைலண்டாகவே இருக்கோம். நம்ம இல்லை, அவர் சொன்ன பதிலே தான் நானும் திருப்பி சொல்கிறேன், அவருடைய விஷயத்திலே தான் நானும் வரேன். என்னென்னா எல்லா சமயத்துலையும் நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் ஆபரேஷன் சிந்தூரில் கொடுத்த பதிலடி மிக சிறப்பான பதிலடி. அதாவது வி ஹவ் டெசிமேட்டட் தேர் பவர்ஸ் ஃபுல்லாகவே. அவனுடைய எல்லா ஏர்பேஸையும் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் வந்து நம்மளால் டெசிமேட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய விமானப்படை தலைவர் வந்து நாட் எ சிங்கிள் பிளேஸ் இன் பாகிஸ்தான் இஸ் பியாண்ட் அவர் ரீச்னு சொல்லிட்டார். இந்தியாவுடைய ராணுவ படை தளபதி, நான் சொல்றது ஆர்மியோட சீஃப் சொல்றாரு, எனக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போதும். ஸோ அப்படி தான் இருக்கு. ஸோ நேவல் பவர் நான் வந்து அடிக்கலாம் வேணாம், ஒரு 4 கப்பலை கொண்டு போய் கராச்சி போட்டு முன்னாடி நிற்க வச்சாலே முடிஞ்சு போச்சு கதைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் எனக்கு தெரியும்ல என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நான் பாகிஸ்தானோட சண்டை போடுறேன்னா இல்லை பாகிஸ்தான் பின்னாடி இருக்க நாட்டோட சண்டை போடுறேன்னா, இந்த கேள்வியை தான் நம்ம வைக்கணும். பாகிஸ்தான் சண்டை போடணும்னா அது 1948 முடிஞ்சிச்சு. பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம், பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடலை. நம்ம பாகிஸ்தான் பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகளோட தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். பாகிஸ்தான் நம்மளுக்கு என்றைக்குமே ஈக்குவல் கிடையாது. நம்மளோட 2 மாநிலங்களை சேர்த்தால் என்ன அளவோ அதான் பாகிஸ்தானோடையது. அவங்களோட எக்கானமி வந்து ரொம்ப கேவலமான எக்கானமி, சொல்றது வார்த்தையே கிடையாது. இல்ல நான் சொல்றேன் அப்படிதான் இருக்கு. ஆனா அவனை இழுப்பு காமிக்கிறதுக்காக பின்னாடி இருந்து ஒரு 20 நாடு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. 20 நாடு? ஆமா, ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனையில தான் நம்ம இருக்கோம். அதனால பாகிஸ்தான் நம்மளுக்கு பிரச்சனையான பாகிஸ்தான் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா பாகிஸ்தான் நம்மளுக்கு பிரச்சனை அல்ல. பாகிஸ்தானை வந்து நம்மளுக்கு வந்து 1 நாளோ 2 நாளோ முடிக்கணும்னா முடிச்சிடலாம். இந்த பிரச்சனை அவ்வளவுதான். ஆனா பாகிஸ்தானுக்கு ஆயுதம் சப்ளை பண்றது யாரு? பாகிஸ்தானை ஆக்டிவா வச்சுக்கிறது யாரு? அவனுக்கு சோறு போட்டு வளர்க்கறது யாரு? இந்த ரவுடி சின்ன சின்ன தெரு ஓரத்தில் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. இவனை ஒருத்தன் வளர்த்து வச்சிருக்கான்ல, அவன் தான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி தான் இது. பாகிஸ்தான் வந்து லோக்கல் ஆளு, இவனை வளர்த்து வச்சுக்கிறது நம்மளை செக்கில் வைக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு வேணும்னா, பாகிஸ்தானுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னா ஆபரேஷன் சிந்தூர்லேயே சிறப்பான பதிலடி கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ திருப்பி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாண்டா உன்னுடைய திருப்பி நீ பேஸ் கட்டுறல, F-16லாம் வாங்கி வச்சிருக்கல, இப்போ திருப்பி அமெரிக்காலேருந்து வாங்கி வச்சிருக்க, டர்க்கிலேருந்து ட்ரோன் வாங்கியிருக்க, எல்லாம் வச்சிருக்கல, திருப்பி 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் என்னால் உன்னை திருப்பி காலி பண்ண முடியும்ன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட். இங்கே ப்ராப்ளம் அது கிடையாது. நம்மள வந்து ஒரு பேட் லைட்டில் காமிக்கணும் அப்படின்னா எப்படி காமிக்க முடியும்? இந்தியா வந்து இப்போ ரஷ்யா வந்து தொடர்ந்து அந்த அந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் நடத்தி கொண்டு தான் ஆக வேண்டும். அது அவங்களுடைய அப்படி வைக்கிறதுக்கு உக்ரைன் வந்து தேவை. தைவானை வந்து சைனா எடுத்துக்குமானா, இப்போ நீ வெனிசுலாவை பிடிக்கலாம், நான் தைவானை பிடிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவங்க போவாங்க. பாயிண்ட், ஓகேவா? ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஓகேவா? இங்கே செக்கு யாருக்கு? அங்கே தான். அப்போ நீங்கள் நான் கேட்க வேண்டியது 9 லைனு சவுத் சைனா சி யாரோட கண்ட்ரோல் போகும்? குவாம் யாரோட கண்ட்ரோல் வரும்? ஸோ நீ உன்னோட ஸோ இப்போ
குளோபல் பவர் இஸ் டெட் இப்படி எடுத்துப்போம். ஸோ அப்போ ரீஜனல் பவர்ஸை செக்கில் வைக்கணும். குளோபல் பவர்லேருந்து வெளில போகிறோம் அமெரிக்கா. அமெரிக்கா இஸ் நோ மோர் ஏ குளோபல் பவர் அப்படின்னா ரீஜனல் பவர்ஸை எடுப்பாங்க. இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இந்தியாவோட கண்ட்ரோலில் வரும். ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ சைனாவோட சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸில் வரும். ரஷ்யாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸில் வரும். அப்போ அமெரிக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியா சுற்றி இருக்க நாட்டை இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் வராமல் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அதுதான் உங்களோட ரெஜிம் சேஞ்சஸ்லாம். ஸோ நான் குளோபல் பவராக இருந்தாலும் இல்லைனாலும் உன்னோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த செனாரியோ. ஸோ அப்போ பாகிஸ்தான் பெரிய பிரச்சனைனா பாகிஸ்தான் ஒரு நாள் 2 நாள் தான். அது அவங்க நாட்டில் இருக்க இராணுவ அதிகாரிகளுக்கும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் தம் சண்டை போட வரமாட்டாங்க. அதாவது ஒரு லெஃப்டினன்ட் ரேங்குக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்றும் சண்டை போட வரமாட்டான், எல்லாம் ஓடிடுவான். சிப்பாயி ரேங்கில் இருக்கவங்க தான் அடி வாங்கி சாவாங்க, பாவம் அவங்களுடைய போய் அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து இதுதான். அதனால் பாகிஸ்தான் பதில் அடி கொடுக்க முடியுமானா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கிற நிலைமையில பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுதான் ஒரு முடிவாக இருக்குமானா இருக்காது. யுக்ரைன் தான் பெரிய விஷயமா அப்படின்னா ரஷ்யாவுக்கு பெரிய விஷயம் அல்ல. நாள் கணக்கு தான், மணிக்கணக்கில் தான் யுக்ரைன். ஆனால் அவங்க ஏன் இவ்வளோ வருஷமா 2.5 வருஷமா 3 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உக்ரைன் பிரச்சனை இல்லை, உக்ரைனுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் பிரச்சனை. பாகிஸ்தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பாகிஸ்தான் மூலமாக பின்னாடியிலிருந்து பிரச்சனை. இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு பெரிய பிரச்சனைன்னு பாருங்க, அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். பாரத பிரதமர் வந்து ஒரு இதில் வந்து நிகழ்ச்சியில் பேசும்போது நான் லாகூர் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அங்கேயே நான் போய் பார்த்து எப்படி வந்தான்னு கேட்டாங்க. நான் ஊரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி தான் பாகிஸ்தானும் இந்தியாவும். அது அதே இதில் வந்து நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு நாள் என் ஊர் தானே இது அப்படின்னுவார். பாகிஸ்தானில் போய் எதுக்குடா விசா இல்லாமல் இவர் எப்படி வந்தார்னு கேட்கும்போது ஒரு நாள் இது என் ஊரில் தானே இருந்தது, முன்னாடி பின்னாடி என் ஊராக தான் மாறும் ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டப்பில் தான் நாம் இருக்கணும். அதனால் பாகிஸ்தான் வந்து செக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் பாகிஸ்தான் பின்னாடி இருக்கிறவங்கள செக்கில் வைக்கிறதுக்கு பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும். நம்ம இன்னும் ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லையும் இருந்தோன்னா நம்ம நிறைய விஷயம் ஸ்டேக்ஸில் இருக்குது. கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் சைனா வந்து அமெரிக்காவை தூக்கி போட்டு போயிட்டான். கிரிட்டிக்கல் மினரல்ஸில் அவன் தான் இப்போ நம்பர் 1 இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பொருளாதாரத்திலையும் மக்கள் தொடர்புலையுமாவது நம்ம உலகத்தை ஒன்றிணைக்கிற வேலையாவது நம்ம ஒழுங்காக செய்யணும். அந்த வேலையில் பொருளாதாரத்தில் ஃபின்டெக்கில் நம்ம நல்லா வர முடியும்னா அதுக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு என்னவோ பாரத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சோன்னா வில் கெட் தட். ஸோ அங்கே தான் இருக்கே தவிர பாகிஸ்தானோட நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், பட் இருந்தாலும் ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு டவுட் சார். இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே அவங்களை என்ன அடித்தாலும் சரி, துர்க்கியோட விமானத்தை அடி தூள் பண்ணியாச்சு, சைனாவோடய அடி துவம்சம் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த JF-17ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எதுக்காக நம்மளுக்கு செக் ஒர்க்குன்னு நினைக்கிறாங்க அவங்க? நம்ம 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறது தான் வெஸ்ட்டுக்கு வேணும். ஓகேவா, அது இப்படியே இருக்கட்டுமே. ஸ்ட்ராங் சைனா இஸ் நீடட் ஃபார் இந்தியா ஃபார் கவுண்டரிங் தி வெஸ்ட். ஓகேவா, அதே மாதிரி ஸ்ட்ராங் இந்தியா இஸ் நீடட் ஃபார் சைனா ஃபார் கவுண்டரிங் தி வெஸ்ட். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்டுக்கு இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கணும் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் வெஸ்ட்டை விட ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. வெஸ்ட்டுக்கு யாருமே ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் உலகம் இருக்கணுன்றதுக்காக தான் பல நாடுகள், பல யுத்தங்கள், பல எண்ணெய் வளங்களை எடுப்பது எல்லாமே. ஜப்பான் வந்து 1990களில் ரொம்ப எக்கானமி ரொம்ப நல்லா வந்தது. ஒரு அடி அடிச்சு அப்பளத்தை நொறுக்கின மாதிரி நொறுக்கி ஜப்பானோட எக்கானமி போச்சு. அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது சைனாக்கு ட்ரை பண்ணுறாங்க. சைனா வந்து போராடிட்டு இருக்கு ஒரு விதத்தில். 2 பேர் சண்டை போட்டால் ஏதோ இந்த நம்ம 2 பேர் சண்டை போட்டால் அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல, சண்டை போடுவோம், எவ்வளோ நாள் போட முடியுமோ போடுவோம். ஒரு நாள் நம்மளுக்கும் புரியும்ல, அவனுக்கும் புரியும் விஷயம். அதனால் அது எஃப்ஆ JFன்ற பிரச்சனைக்கே நான் அப்புறமா போகிறேன். ஏன்னா நம்மளுடைய விமானப்பட தளபதி சொல்லும் போது அது F-16 ரக விமானம்னு சொன்னார் ஆபரேஷன் சிந்தூரில். அதுக்காக தான் F-16 ரக விமானங்களை பாகிஸ்தானுக்கு மீண்டும் தருவதற்கு அமெரிக்கா தயாராகி இருக்கிறது. நாம் JF வந்து ஃபோக்கஸ்லேருந்து எடுக்கல, ஆனால் இந்த F-ஐயும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அபிநந்தன் வர்தமானன் அவர்களை தொடர்ந்து சென்று தாக்குதல் செய்தது F-16 ரக விமானம். ஓகே, அந்த விமானத்தை MiG-21 பைசன் வைத்து வீழ்த்தியது நம் வீரரின் திறமை, அவருடைய வல்லபம். அதனால அந்த ஒரு என்ன சொல்றது மாருதி 800 வச்சு இன்னோவா காரை கவுத்தது அவருடைய தனித்திறமை. அதுவும் இல்லாமல் அந்த 4வது தலைமுறை விமானத்தை 2ஆம் தலைமுறை விமானத்தை வைத்து
காலி செய்தோம். அதை இனி வரைக்கும் அமெரிக்கா ஒத்துக்காது. ஏன்னா அது அவனோட பெஸ்ட் பெட். ஸோ அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அது எஃப்ஆ ஜேஎஃப்ஆன்றது தான் பிரச்சனை. நீங்கள் எஃப் ஜேஎஃப் அது முடிவுக்கு வருவோம். அதுக்கப்புறம் அந்த ஜேஎஃப் சைனா கொடுக்கறத பற்றி பேசுவோம். சரி, ஜேஎஃப் சைனா கொடுக்குறான்னு வைக்கங்க, நீங்கள் எதுக்கு எஃப் கொடுக்குறீங்க? அந்த கேள்வியாவது நம்ம அந்த பக்கம் வைக்கணும். நீ நண்பன் சொல்கிறல, இன்னி வரைக்கும் இந்தியா மேப்பை எப்படியா காட்டுறேன்? இன்னி வரைக்கும் இந்தியா மேப்பை அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அவன் பக்கம் தானே காட்டுறேன். பாகிஸ்தான் லேப்ரடார் நாய் மாதிரி காட்டுறாங்க, அது தப்பு. லேப்ரடார் நாயோட மூக்கு இருக்குல்ல, அது இந்தியாவோட கில்ஜித் பகுதி. அது இல்லாமல் தலை இல்லாத நாயா காட்ட சொல்லுங்க, அதான் கரெக்ட். ஆமாம், நீங்கள் பாகிஸ்தானோட மேப் எடுங்க, கில்ஜித் பகுதி எடுத்துருங்க, தலை இல்லாத பலுச்சிஸ்தான் பிரதர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன மாத்திரம் விட்டு கொடுத்துட்டியான்னு. ஸோ அவங்க அது இப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ நடுவில் சில பகுதி மாத்திரம் தான் பாகிஸ்தான் இருக்க முடியுமே தவிர இந்த லேப்ரடார் நாய் எனக்கு ஒத்துக்க முடியாதனால அந்த கில்ஜித் பகுதி கிடையாது. சரியா? அந்த மேப்பை அவங்களோட தான் சேர்த்து காட்டுறீங்க. நீங்கள் எந்த மேப் எடுத்தீங்கனாலும் நீங்கள் டிஸ்பியூட்டட் ஏரியான்னு வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கும் நான் போகிறேன். ஸோ ஐ கிவ் த பெனிஃபிட் ஆஃப் என்ன சொல்கிறது, டவுட் டு தெம். அப்போனா என் மேப்பில் காஷ்மீர் இல்லாமல் காட்டுறேன், அவன் மேப்பில் காஷ்மீர் இல்லாமல் தானே காட்டணும். ஆமாம், அவன் மேப்பில் மாத்திரம் கில்ஜித் வருது இல்லை, என் மேப்பில் மாத்திரம் அது கில்ஜித் இல்லாமல் காட்டுறல. 2 பேருக்கும் காட்டு, நீ தான் நியூட்ரல் ஆச்சே, நட்ட நடு சென்டரில் நிற்கிற ஆள் தான் நீ. ஸோ அப்போ இந்தியா மேப் காட்டும் போது கில்ஜித்தோட சேர்த்து காட்டு, அவன்தையும் கில்ஜித்தோட காட்டினீங்கன்னா ஓகே ரைட், ஓகே நீ கொஞ்சம் நடுநிலை பெரிய அண்ணன் ஓகேன்னு ஒத்துக்கலாம். நீ எப்படி காட்டுற? என் ஊரில் காட்டும் போது ஆசாத் காஷ்மீர் இதெல்லாம் இருக்காது. அதாவது அவன் பிஓகே வந்து அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டிட்டு முண்டமாக, அதாவது தலையில் கேப் இல்லாத மாதிரி காமிப்பேன், கிரீடம் இல்லாத மாதிரி இருக்கும் பாரத மாதாக்கு. ஆனால் அவன் ஊரில் காமிக்கும் போது மாத்திரம் சேர்த்து காமிக்கிறேன். ஸோ அப்போ நீ எப்படி எனக்கு நண்பனாவே? அப்போ நான் எனக்கு ஜேஎஃப்ஆ எஃப்ஆன்ற பிரச்சனை அப்புறம் பேசிக்கிறேன். நீ எஃப் கொடுக்கறத முதல்ல நிறுத்து, அப்புறம் நான் ஜேஎஃப்ஆ அந்த பக்கம் கேட்கலாம். ஸோ இப்போ நான் சைனாக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் இந்த பக்கம் எந்த அளவுக்கு த்ரெட் இருக்குதோ இதை விட அதிகமான த்ரெட் இந்த பக்கம் இருக்குது அப்படின்றத மாத்திரம் மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான இளைய பாலர்களுக்கு மிக்க நன்றி. வந்தே மாத்திரம் சார். ஜெய்ஹிந்த் சார்.